இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அழுகையா வருது மாமா, எனக்கு அழுகையா வருது. நானி, என்னது? என் அக்காவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா. என் அக்கா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்பவும் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஓகே நானி, அழாத. நானி, இங்க பாருப்பா, இதுல உங்க அக்காவோட தப்பு எதுவும் இல்ல. எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கு. வீட்டுக்கு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, வந்தாங்க அங்கிள். அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி எல்லாம் அக்கா பார்க்க அழகா இருக்கணும்ல. அதனாலதான் நாங்க எல்லாரும் அக்கா நல்லா இருக்கணும்னு சொன்னோம். அவ்வளவுதான்ப்பா, வேற எதுவும் இல்ல. இனிமே எங்க அக்கா நல்லா இருப்பாங்க அங்கிள். Promise. எங்க அக்காவை கஷ்டப்படுத்தாதீங்க அங்கிள், ப்ளீஸ். ப்ளீஸ். இல்லப்பா, அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. என் அக்காவுக்கு நீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா. என் அக்கா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்பவும் பண்ண மாட்டாங்க. உன்னோட மாமா, என்னோட அத்தை, இந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா ஆரம்பிக்குது. இன்னைக்கு மறுபடியும் இவளோட இந்த ரூம்ல இருக்கணும்னா என்னால முடியாதே. என்னங்க? சாரி லட்சுமி. எதுக்குங்க? அதான் அப்ப ஃபங்க்ஷன்ல நான் என் அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டேன்ல. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. ஏன்னா தப்பு என்னோடதுதான். நான் தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்திருக்கேன். கொஞ்சம் இல்ல லட்சுமி, ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். எங்க ஃபேமிலியில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எப்ப தேவையோ அப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னங்க எங்க ஃபேமிலின்றீங்க? இது நம்ம ஃபேமிலி, என்னோட குடும்பம். பேபி 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 பேபி, என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இவ்ளோ கோபம்? தொட்டதுக்கெல்லாம் இப்படி கோவப்பட்டா எப்படி? நான் கோவப்படாம சந்தோஷப்படணுமா? எனக்கு இப்ப வயிறே அப்படியே பத்திட்டு எரியுது. அப்படி தோன்றது காமன் பேபி, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அப்படி சொல்ல முடியுது? அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நீ அங்க செஞ்சுட்டு வந்த கூத்துக்கு லட்சுமி உன் கண்ணத்துல அரைஞ்சா. அவ்வளவுதானே?
அப்படி ஒரு காரியம் பண்ணா யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்பா? எனக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாக்கு கூட தெரியும். உன்னை லக்ஷ்மி அடிச்சப்ப நாங்க பார்த்தோம். நீ பண்ண வேலைக்கு லக்ஷ்மி உன்னை அடிச்சிட்டு போனா போதுன்னு விட்டுட்டான். இதே மத்தவங்களா இருந்தா உன்னை கொன்னு இருப்பாங்க. என்ன எதுக்கு இவ்வளவு கோபம்? மனுஷங்க பண்ற வேலையா இதெல்லாம்? லக்ஷ்மிக்கு கல்யாணம், அந்த மணமேடையில அவளுக்கு பதிலா நீ போய் உட்கார்ந்துகிட்டு மித்ரா கையில தாலி கட்டிக்கணும்னு நினைச்சா எந்த விதத்துல நியாயம்? ஏய், இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிங்க சார். ஸ்ரீனிவாஸ், மேடம். வீடு ஃபுல்லா நீட்டா இருக்கு. ஓகே மேடம். முக்கியமா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அலர்ட்டா ஓகே இருக்கு. ஸ்ரீனிவாஸ், டை கரெக்டா கட்டு. சாரி சார். மாமா கிட்ட சாரி கேக்குற வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனா பெரியப்பா கிட்ட அப்படி ஒரு சான்ஸே இல்ல. என் தாத்தா ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேரு. பெரியவர் அமெரிக்காவில இருந்து வராருங்களா? இல்ல, மைசூர்ல இருந்து வராரு. சஞ்சனா, சீக்கிரம் வா. சஞ்சு, என்ன நடக்குதுங்க? நான் வந்து சொல்றேன். அம்மா, பெரியம்மா ஏதோ சொல்றாங்க பாரு. என்ன நடக்குதுங்க? ஏன் இப்ப எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க? அப்படி யார் இப்ப வரப்போறா? வருஷம் 25 ஆகுது. என் அதிர்ஷ்டத்தை, என் மரியாதைய, என் உயிரையே உன் கையில ஒப்படைச்சேன். இதுவரைக்கும் அதை ஒரு பொக்கிஷமாவே பாதுகாத்துட்டு வரேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மேன். தேங்க்யூ சார். இன்னும் எதுக்கு சாருலாம், மாமானே கூப்பிடு. அது உங்க பெருந்தன்மை சார். ஒரு பக்தனுக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தாலே அது பெரிய அதிர்ஷ்டம். ஆனா இந்த பக்தனுக்கு அதோட சேர்த்து உங்க கோயில்ல அர்ச்சகரா ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க. அது வரம். அப்படி ஒரு வரத்தை கொடுத்த உங்களை பூஜை பண்றதை விட்டுட்டு புறக்கணிக்க முடியாது சார். எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு தெரியாம என் பேரனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன்? என்னங்க? சொல்லுங்க.